ஒரு மனிதனை வந்து ரெண்டு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுது. ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்று வந்து உடல் சிஸ்டம், இன்னொன்று வந்து உளவியல் சிஸ்டம். உடல் சிஸ்டம்ங்கிறது வந்து நீங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டருக்கு போயிருவீங்க, சரியா? உளவியல் சிஸ்டம்ங்கிறது உங்க வாழ்க்கையை சார்ந்தது. ஒரு மனுஷனுக்கு என்ன சிஸ்டம் இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று உளவியல் சார்ந்தது. அந்த உளவியல் நல்லா இருக்குது இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு வந்து 4 விஷயம் டெவலப் ஆகணும். உங்க உடம்பு சரியில்லைன்னா நீங்க டாக்டர் போயிருவீங்க. வாழ்க்கை சரியில்லைன்னா யார்கிட்ட போகணும் தெரியுமா? உங்களுக்கு யாராவது போயிருக்குமா? வெரி குட். ஸோ உங்க வாழ்க்கைங்கிறது எப்படி மெஷர் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 வகையில மெஷர் பண்ணலாம். உங்க வாழ்க்கையை வந்து அளக்கலாம். ஒன்று வந்து கல்வி, 2வது பொருளாதாரம், 3வது சமூக அந்தஸ்து, 4வது உளவியல் ஆரோக்கியம். இந்த 4ல வளர்ச்சி இல்லைன்னா அது காரணம் உங்களுடைய உளவியல் தன்மை ஏற்கனவே இருக்கும். இப்போ ஏஐ உங்களுக்கு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் அல்காரிதம். அல்காரிதத்தை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? அல் கவாசி அப்படிங்கிற இஸ்லாமிய அறிஞர் கண்டுபிடிச்சதுதான் அல்காரிதம். அந்த அல்காரிதத்தை தான் இப்ப ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த ஏஐ என்ன செய்யுதுன்னா உங்களை அவங்களுடைய கஸ்டமரா மாத்துது. நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை கற்றுக்கொடுக்கிறீங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய அல்காரிதத்தை வந்து முறைப்படுத்துறதுனா எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல். இப்போ எங்களை படிச்சவங்க எல்லாமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, சரியா? என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னா முன்மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல நாங்கள் சிறப்பு ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து யூகேவுடைய சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை தரத்துக்கு முன்னேற்றணும்னா எங்கே தடை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு மாத்திரம் தான் உளவியல். அதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஸ்பெஷல் சப்ஜெக்ட்னா எம்எஸ்கே. என்னது? மைண்ட் செட் நாலேஜ். எம்எஸ்கே என்ன? மைண்ட் செட் நாலேஜ். இப்போ உங்களுடைய அல்காரிதம்ங்கிறது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பம் எது அதிகமா இருக்குது, உங்க மனசுக்குள்ள அதிகமா விருப்பமா இருக்குது, சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே உள்ள ஓடும். என்ன ஓடும்? சொல்ல முடியாதெல்லாம் ஓடுதா? இல்ல ஓடுறத சொல்ல முடியாதா? நிறைய ஓடுது. என்ன ஓடுது? உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிதானே? இல்ல எடுக்க வேண்டியது இல்லையா? வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படியே அப்படி பார்த்தா பரிதாபமா உட்காந்துருக்கீங்க. நீங்க முன்னேற்றம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் படிப்புல ஸ்டார்ட் ஆகும், சரியா? உங்களால முன்னேற முடியாதுக்கு என்ன காரணம்? ஏன் படிப்புல அதிகமா வந்து நம்மளால முன்னேற முடியும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. வெரி குட். இதே மாதிரி ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னா உடம்பு சரியில்லை பேஷண்ட், நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். என்னது? உங்களை மாதிரி ஒரு டாக்டர் வந்தா என்ன ஆகும்? சரி, ஒன்றும் ட்ரை பண்றது இல்லை, யாராவது ட்ரை பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல ட்ரை பண்ணாம இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லவே இல்ல. ஏன் முடியல? தட் இஸ் கால்ட் யுவர் அல்காரிதம். ஓகே, இது வந்து உங்களுடைய அல்காரிதம், சரியா? உங்களுடைய அல்காரிதத்தை மாத்தணும். அப்ப வந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தடை? இதுதான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாவே வந்து அல்காரிதத்தை ஆப்ரேட் பண்ணுது. நீங்க வந்து ஒரு நிமிஷம் வந்து உங்க செல்போனை ஆப்ரேட் பண்ணி ஏதாவது ஒன்று ரீல்ஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல வந்து அது ஸ்டோர் ஆகிடும். நீங்க எதை விரும்புறீங்க, உங்களுக்கு எதை விருப்பத்துக்குள்ள கொண்டு போகணுங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அதுக்கு மாற்று வந்து நாங்க கொண்டு வந்தது தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி, சரியா? என்னது? ஹியூமன் இன்டெலிஜென்சி. சரி, அறிவு இருக்குது அப்படின்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அறிவு இருக்குங்கிறது 1905 தான் ஆல்பர்ட் வினேகர் கண்டுபிடிச்சாரு. எப்படி அறிவு இருக்குது? நீங்க சொல்றது அறிவு இல்லையா, நீங்க சொல்றது தகவல். நீங்க சொல்லக்கூடியது என்னது? தகவல். அறிவு வேறு, தகவல் வேறு. நீங்க படிக்கிறது எல்லாமே சிலபஸ், பாடத்திட்டம், செயல் திட்டம் அல்ல, சரியா? அப்ப 1905 தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அப்பவே எவனு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, எதுக்கு இந்த மூளை உள்ள மனுஷனுக்கு கொடுக்கணும், மூளை இல்லாத இரும்பு கொடுக்கலாம் கண்டுபிடிச்சா 1950ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ஒன்று கண்டுபிடிச்சு அதை கொண்டு மெஷினுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. என்னது? அது செயலுக்கு வந்து 1956ல. நீங்க வந்து எப்பவுமே உங்க சுயமா சிந்திக்கவே முடியாது, இனிமேல் அல்ல, எப்பவுமே அப்படிதான். அதுக்கு தான் எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுடைய வாழ்க்கையை தடை என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்க தான் முக்கியம். அப்ப 1956 கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு இப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நீங்க புரியறதுக்கு முடியவே முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தாங்கன்னா அவங்க வந்து வேலை தான் செய்ய முடியும், உருவாக்க முடியாது. அப்ப என்னன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து உங்களுடைய இயற்கை நுண்ணறிவை என்ன செய்துவிடும்னா
வலுக்கெடுத்து விடும். உங்களால வந்து படிக்கவே முடியாது, வளர்ச்சி அடையவே முடியாது அப்படிங்கிறது தான் ரியல். அப்ப இந்த சமயத்துல வந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றணும், பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க படிச்செல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க படிச்சு ஆபரேஷன் பண்ண முடியுமா? டாக்டரே படிச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா அவரே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல உங்களை வந்து எப்படி மாற்றணும்? முதல்ல தேவையில்லாத விஷயங்களை விட்டுறணும். எது உங்களுக்கு தடையா இருக்குது? உங்களுக்கு படிப்புல எது தடையா இருக்குது? வாட் இஸ் பேரியர் இன் யுவர் ஸ்டடீஸ்? ஏன்னா ஆர்டிபிஷியல் மனிதர்கள் அறிவை டெவலப் பண்ண வர மாட்டாங்க. அதனால என்ன இப்ப சொல்றேன், ஏழைகளுக்கு ஆறுதல், ஏழைகளுக்கு மாற்றமா இருக்கிற பணக்காரர்களுக்கு அறிவியல். புரியுதா? ஆறுதல் வேறு, அறிவியல் வேறு. அதனால உங்களுக்கு படிப்பு எது தடையா இருக்கு? இப்ப நாங்க உங்ககிட்ட பேச பேச உங்க மனசுக்குள்ள நிறைய ஓடுது பாத்தீங்களா, நிறைய சிந்திக்க முடியுது, சிந்திச்சுட்டே இருக்கு பாத்தீங்களா. இது வந்து அதிகமாச்சுன்னா என்ன இருக்குன்னா உங்களால எதுலையுமே செயல்பட முடியாது. எத்தனை பேருக்கு எழுதுறது கஷ்டமா இருக்குது? பேசுக்கலாம், எழுதுறதே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கல, எழுத்தாளர் மாதிரி இருக்கணும். ஹலோ, எழுதுறதே பிடிக்கல, சும்மா கை தூக்கலாம். ஓகே, வெரி நைஸ். அப்ப இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து 100% எடுத்துப்பாங்க நினைக்கிறேன். எழுதி எழுத முடியலைங்கிறது வந்து அதுவும் உங்களுடைய பிரச்சனை. அது டைகிராஃபியா சொல்லுவோம். எத்தனை பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது? வெரி நைஸ், கிரேட். பரவாயில்ல, 100 ரூபாய் பணத்தை கொடுத்து சில்லறை வாங்கிட்டு சில்லறை வாங்க முடியும் இல்லையா? வெரி குட். இது டைகால்கியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் தடைகள். ஓகே, எத்தனை பேருக்கு சார் எனக்கு கேள்வி கேட்டா பதில் வருது, வாய் தொடர்ந்து வர முடிய மாட்டேங்குது? சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் இங்கேயா போய் நான் டெவலப் பண்ணி போயிருக்கீங்களா? போனதே கிடையாது. இதுதான் உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி. அப்ப உங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருக்குது? எழுத பிடிக்க மாட்டேங்குது, படிக்க பிடிக்க மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி எது டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சு நீங்க நிவர்த்தி பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, 70-80 லட்சம் வீடியோக்கள் ரிலீஸ் பண்றாங்க. 80 லட்சம் வீடியோக்கள்ல வந்து பாதிக்கு மேல மனிதர்களை வந்து எப்படி வந்து தன்னுடைய கட்டுக்கோப்பில் வந்துங்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. இப்ப நாங்களே வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், டிஐஜின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அதிகமா போன் பாக்குறதுல அது வந்து வெளிக்கொண்டு வருது, டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் வச்சிருக்கோம். இதே ஆப்போசிட்டா வந்து மீடியாவில் பாத்தீங்கன்னா உங்களை எப்படி டிஜிட்டல் கொண்டு வருது அவங்க தனியாக ஆராய்ச்சி வச்சிருக்காங்க. எந்த விஷயமே நல்லா புரிஞ்சுக்க, உங்க மண்டைக்குள்ள எப்படி போடணுங்கிறது வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுல இருந்து வெளியில வந்துடணும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து பார்த்துருக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க விருப்பம் இது அதிகமா பொழுதுபோக்கா இல்ல வளர்ச்சியா செய்யாம இருக்கிறதுக்கு உங்களுடைய தடை. இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இறைவன் கொடுப்பான், ஆனா செய்ய வேண்டிய வேலை செய்யும். சொர்க்கம் ஈஸியா கிடைச்சிருமா? ஹலோ, காலையில பதில் கொள்ளும் போதா 12 மணிக்கு எழுந்திருச்சு, ஓ மை காட், ஓ மை அல்லாஹ், ப்ளீஸ் கிவ் மீ ஹெவன். Is it possible? Oh, I want to pray, sir. I want to heaven. No. The only free offer is hell. So what is the basic Islamic principles? Do, work, refine, redefine, reorganize. This is Islam. Can you understand? The basic level of belief is you are still accepting as a God is one and prophet is four. Yes, the basic level. So further போறோம்னா you have to do everything step by step. So நீங்க தெரிஞ்சு போயிட்டு வந்து உங்களுக்கு தடையா இருக்கிறது என்ன, அந்த தடைக்குள்ள நீங்க இருந்துட்டே இருந்தோம்னா இன்னைக்கு ரொம்ப மோசமான லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இந்திய லெவலில் வந்து தன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திட்டாங்க. அப்படி அதிகப்படுத்தவங்க நான் கேட்டிருக்கோம். ஏன் சொசைட்டி செய்யலைன்னா அது எனக்கு நான் கூட்டு உதாரணம் தான். நாங்கள் நிறைய நம்ம மக்களை முன்னேற்றம் நினைக்கிறோம், யாருக்கும் புரிவதில்லை. ஏதோ இந்த நிறுவனத்தில் மட்டும் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் எங்களை அடிக்கடி கொடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு தடையை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடையிலிருந்து வெளிவரதுக்கான சரியான ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். ஒரே மாதத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது பதில். ஆனா உங்களுக்கு தடையை கண்டுபிடிங்கன்னா டயக்னோசிஸ். புரியுதா? படிப்புல வந்து நீங்க உங்களுக்கு படிப்பு நல்லா வரல. எத்தனை பேருக்கு வந்து அதாவது எழுதுறது பிடிக்கல, படிக்கிறதுக்கு பிடிக்கல, சில சமயத்துல வந்து எதுவுமே செய்ய பிடிக்கல, பேசாம உட்கார்ந்து அப்படியே இருந்தா பிடிக்கும். கையில ஒரு செல்போனை கொடுத்து ஃப்ரீயா வைஃபை இருந்ததுன்னா லைஃபே ஹாப்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்? லைஃப் இஸ் நாட் ஹாப்பி, இட் பிகம் காப்பி. ஓகே,
ஸோ இப்போ உங்களுக்கு தடை என்ன சிலருக்கு இது வந்து ஒரு விஷயம். அதாவது வந்து ஏஐ காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக் டெவலப்மெண்ட் என்னது பாரு, யாராவது எழுதுறீங்களான்னு பாருங்க, நல்லா கேட்டுட்டே இருக்கீங்க. வெரி நைஸ். இது காதுல கேட்டோம்னா எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நாங்க நிறைய மீடியா பீப்புள்ஸ் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு மனுஷனுடைய ஒருத்தர் வந்து நீங்க கேட்கறது 45 செகண்ட் மட்டும் தான். 45 செகண்ட் கேட்பீங்க, வெளியே சொல்ல சொன்னா வெவ்வே தான். ஓகேவா? 45 செகண்ட் தான். அந்த 45 செகண்ட்ல உங்களை எப்படி அவுட் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பாருங்க, யாராவது எடுத்து தோணுதான் பண்ணி பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ காலத்துல அகாடமிக் டெவலப்மெண்ட். உங்களால படிப்புல வர முடியலன்னா நீங்க சரியான முறையில பள்ளிகள் பட்சத்துல வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்க பேரண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ். உங்க பேரண்ட் உங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? இல்லவே இல்லையா? அது வந்து லாஸ். செகண்ட் பிஹேவியர் லேர்னிங். எத்தனை பேருக்கு வந்து எப்போ ஏதாவது வீட்டில் வேலை செய்ய சொன்னாலே மேடம் அதுக்கெல்லாம் தனியாக கோர்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்லல, வீட்டில் வேலை செய்யாதவங்களுக்கு தனியாக கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் நிறைய பேர் வேலை செய்யறதே இல்லை. நிறைய ஃபாரின் லெவலில் பெண்கள் ஹோம் மேனேஜ்மெண்ட்டே வச்சிருக்காங்க. வீட்டு வேலையை செய்யறது, வீட்டு வேலை செய்யறதுனால உங்களுடைய மூளை இயக்கம் அதிகமாகும். சரியா? அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது அகாடமிக் லேர்னிங். ஓகே, அடுத்தது பிஹேவியர் லேர்னிங். அடுத்து கம்யூனிகேஷன் லேர்னிங். வீட்டில் வந்து எல்லாவற்றும் நல்லா பேசுறீங்களா? பேச மாட்டீங்க. எப்படி பேசுவீங்க? எதுக்கு பேசுவீங்களா? எக்ஸ்க்ளூசிவ் நம்பி டெல்லிங் கேட்பீங்களா? ஹலோ, எப்படி பண்ணுவீங்க? எதுக்கு கான்வர்சேஷன் லேர்னிங் அதெல்லாம் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் லேர்னிங். உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க வளர்ச்சிக்காக என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? வளர்ச்சிக்கான ஆலோசகர் யார்? யாராவது இருக்காங்களா? நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? உங்களை மாதிரி டேஸ்ட் உங்களுக்குள்ள தகுந்த மாதிரி பேசுற ஆளு மட்டும் தான் பேசுவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன்னு செஞ்சுவீங்க. வெரிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பேசுன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு தான் மூஞ்சிலே முடியக்கூடாது, அன்னைக்கே முடியும்னு சொல்லுவீங்க. இதை நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா? மனசு அதிகமாக என்ன லாங்குவேஜ்ல பேசும்? மனசுக்குள்ள என்ன லாங்குவேஜ்ல பேசுவீங்க? சுத்த தமிழ் பேசுவீங்களா? தோழியே, எனக்கு சலிப்பாக இருக்கிறது, எனக்கு கேட்பு குறைந்து விட்டது, ஆகவே சற்று விலகிட்டு பார்க்கலாம் அப்படியே சொல்லுவீங்க. இந்த அறிவில் கரெக்டா லாங்குவேஜ் மதர் கரெக்ட். உங்க மதர் டைப் என்னது? தமிழ். எப்படி? அம்மா, எனக்கு வயிற்று பசியாக இருக்கிறது, ஏதாவது குசிக்க சற்று கொடுக்கிறேன். அம்மா அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது மகளே, சற்று நேரம் பொறுத்து. சப்போது அடுமனையில் பணி நடந்து கொண்டு இருக்கிறது, பணி நிறைவடையும், உனக்கு தட்டத்தில் போட்டு நீ வீட்டுக்கு அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹலோ, தட்ஸ் வை ஐ அம் டாக்கிங் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். தட் இஸ் கால்ட் அல்காரிதம். ஓகேவா? அல்காரிதம் வேடுள்ள அரபியோட வேடு தான் அது. சரியா? அப்ப நீங்க இனிமேல் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வாழ்க்கை தடை, அதே மாதிரி நிறைய ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதை நீக்காம இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனை. பெண்களை பொறுத்தும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க தான் முக்கியமான நாட்டினுடைய முக்கியமான சீட்ஸ், விதைகளை நீங்க தான். நீங்க சரியாக இருந்தால், நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொண்டால் ஒரு 1000 தலைமுறை சரியாகும். சரியா? அப்படின்னா தெரிஞ்சு உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கணும். கடையில கேட்டாங்க, why all things are getting angry sir? ஓகே, நான் சொன்னேன் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? எங்கிட்ட அதே மாதிரி ஆப்போசிட்டா வருவாங்க. என் பையன் 27 வயசாச்சு, எதை பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறான், வேலைக்கு சொன்னா போகவே மாட்டேங்கிறான், ஏதாவது சொன்னாலும் அழுகிறேன் அப்படின்னா இவனை எப்படி சார் மாத்துறது? நல்லா வீரமா மாத்தி கொடுத்தாருமா. இது என்ன கேசரி பண்ற வேலையா? ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி குடும்ப தராதரம் வளர்ச்சி இருக்கிறதா? அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா தேவையற்ற நட்பு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தூண்டப்படுதுன்னா, உங்களுடைய மொபைல் மூலமாக தூண்டப்படுது. அதனால இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தணும்னா 4 ஏரியாவில் டெவலப் ஆகணும். உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். ஒன்று கல்வி, பொருளாதாரம், சமூகம், உளவியல் ஆரோக்கியம். நீங்க யாராவது பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு ஒரு கன்சல்டன்ட்டை பார்த்து கேள்வி நினைச்சிருக்கீங்களா? உங்க வீட்டில் யாருக்காவது தெரியுமா? ஹலோ, தெரியுமா? இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்மளோட பொருளாதாரம் டெவலப் பண்ணுறதுக்கு யாராவது போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதிர்காலம் நீங்க அப்படித்தான். நீங்க வந்து 2020 95% வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி எல்லாமே ஆக்குபை பண்ணிடும். ஈவன் எவ்ரிதிங் நீங்க பார்க்கறது முதல் கொண்டு எல்லாமே ரெக்கார்டட். என்ன ரெக்கார்டட்? நீங்க யாரு, என்ன விஷயம், எப்படி பார்ப்பீங்க, எதை பேசுறீங்க, உங்க டெஸ்ட் என்ன, உங்களுக்கு எது விருப்பமா இருக்கு அப்படிங்கிறத முழுசாவே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி ரெக்கார்ட் பண்ணிடும். மிக விரைவில் வந்து ஸ்கூல் லெவலில் கொண்டு வர போறாங்க. நிறைய பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. அது யாருக்குன்னா அதை பயன்படுத்தக்கூடியதான் பெஸ்ட். அதை கன்சியூமரா நுகர்வோரா இருக்கிறவங்களுக்கு நாட் பெஸ்ட்.
ஸோ அதனால வந்து உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது நீங்க பேசுறது கிடையாது, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தகவலா சொல்லக்கூடியது அறிவு கிடையாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு உருவாக்கக்கூடியது அறிவு. அந்த வளர்ச்சி உருவாகலைன்னா உங்களுக்கு அறிவு தடை இருக்கிறது. அந்த அறிவு தடையை வந்து தேர்வு பெருமாள் செய்ய முடியாது, அதை மாற்றி தான் செய்ய முடியும். இப்போ இனிமேல் என்ன செய்யணும்னா உங்களுடைய பேசிக்கான அடிப்படை தேவை என்ன? கல்வியா இல்ல ஜாலியா இருக்கிறதா? எஜுகேஷனா என்டர்டைன்மெண்டா? ஆனா மெயினா எது இருக்கும்? எஸ், என்டர்டைன்மெண்ட். அப்ப நீங்க யாருக்காக வாழ்றீங்க? யாருக்காக? யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ, யாரெல்லாம் நெட்ல வேலை செய்யறாங்களோ அவர்களுக்காக வாழ்றீங்க. உங்க குடும்பத்துக்காக வாழுங்க. வாழ்தல் என்பது உங்களுடைய வளர்ச்சி தானே தவிர உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அல்ல. ஸோ ஒவ்வொரு திறமை, ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு, வார்த்தையை முறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு சரியான முறையினான வழிகாட்டலைனா வார்த்தையோட அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா எதை புரிந்து கொள்றோம்? உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்களே ஒரு தப்பு அபிப்பிராயம் பண்ணிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க, பிஹேவியர் லேடிகளை வந்து எத்தனை பேர் வந்து சண்டை போட்டு அம்மாட்ட பேசாம இருக்கீங்க? அப்பாட்ட பேசாம இருக்கீங்க? இன்னும் அப்பாட்ட ஃபாதர் தெரியுமில்ல? எத்தனை பேர் சண்டை போட்டு பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் பேசிக்கான சிஸ்டம். இது எங்க பாதிக்குதுன்னா இப்போ அட் ஏஜ் ஆஃப் 40 வயசுக்கு மேல பாதிக்கும். அப்ப என்னன்னா உங்களுடைய அகாடமிக் குவாலிட்டி, அதுக்கடுத்து பிஹேவியர் குவாலிட்டி, தென் ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்த்துருக்கு உங்களை திறன் மிக்கவராக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய திறன்களை வந்து சரியான முறையில் முறைப்படுத்தினா நீங்கள் எல்லாமே பிறரால் ஆளப்படுவீர்கள். நீங்கள் வாழ்வீர்கள், ஆனால் வாழ்தல் என்பது உங்களுக்காக இருக்காது, பிறருக்காக பிறருடைய ஆளுமைக்கு உட்பட்டு விடுவீர்கள். ஆகவே உங்களுடைய பண்பியலை, நடத்தையை, அறிவை, தகவலை மேம்படுத்தினால் நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் சுய நுண்ணறிவோடு வாழ முடியும். ஃபாலோ பண்ண முடியுமா? ஓகே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? எதெல்லாம் தடுப்புன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இதுதான் ஒரு ரியாலிட்டி. ஒரு 10 மினிட் இன்டராக்ஷன் பண்ணனா அதிலிருந்து உள்ள இருந்து எடுத்து வர முடியுதா? இது பேர் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் தடை ஏற்பட்டால் உங்க வீட்டில் வந்து 100 தடவை சொன்னா தான் யோசிக்கவே தோணும். ஏன் அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தோணவே தோணாது. அப்படி இருக்கா? இருக்கா? எந்திரினா எந்திரிப்போம்ல, படிப்போம்ல. ஆனா ரொம்ப ஆர்வமா கேட்குறது ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டிசார்டர். அது பேர் என்ன சொல்றோம்னா ஷாப்ஹாலிக் ஒரு நோய். அவங்க வந்துருச்சுன்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நல்ல சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுருவாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ஐ எம் வேல்யூபிள் பர்சன், என்னுடைய ஆடையின் மூலமாக எனக்கு மதிப்பு தேவையில்லை, நான் தான் மதிப்பு மிக்கவள், நான் தான் மதிப்பு மிக்கவள், எங்களுக்கு தேவையில்லைப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்க தான் நிறைய பொருட்களை வாங்கி போட்டு பொருளின் மூலமாக மதிப்பு தேடக்கூடிய வியாதிகள். அதனால பொருள் சார்ந்து தவறு கிடையாது, பொருள் சேமிப்புக்கு நினைச்சது காட்டுறதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, எழுதிட்டீங்களா? யாராவது சொல்லுங்க, எந்த விஷயத்தை எழுதிட்டீங்க? டக்கு சொல்லுங்க. என்னமா? ஸ்கிரீன் டைம். ஓ, ஸ்கிரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண போறீங்க. வெரி நைஸ். ஓகே, குட். அடுத்தது எனிவன்? முதல்ல வந்து நீங்க வீட்ல வந்து அமைதியா இருந்துட்டீங்களா? வீட்டில் வந்து எது பேசினாலும் அப்படி இருக்கீங்களா? ஹலோ, வீட்டில் எது பேசினாலும் எஸ் மம்மி, ஓகே மம்மி அப்படி இருக்கீங்களா? அங்கே கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வருது. அது எதுக்குன்னா அங்கே வந்து உங்களோட உரிமை நிலையாட்டுறது. இது உங்களை அறிவை வெளிப்படுத்துவதற்காக. பேசுவது என்பது தவறு கிடையாது. உங்களுடைய பேச்சு முரண்பாட்டை தவிர்த்து முறைப்படுத்தலை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, வேற மருத்துவம் உங்கள் பேர் எங்களுடைய உளவியல் மருத்துவம் வாழ்க்கையை மேம்படுத்தும். உங்களுடைய முதல்ல வந்து இங்க பாருங்க, ஒன்று சொன்னாலே நம்மளால புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது, செயல்படுத்த முடிய மாட்டேங்குது. இதுதான் உங்களுடைய டிஎன்ஏ, இதுதான் உங்களுடைய இன்டெலிஜென்சி. இதை நீங்க மாற்றணும். இதை மாற்றுறது வந்து உடனே செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்கிரீன் ஒரு தடவை வந்து ஒரு தப்பான காட்சியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது வந்து 10 தடவை பார்த்தீங்கன்னா உங்க டிஎன்ஏவை மாற்றிடும். ஆனா அந்த டிஎன்ஏ மாத்திரத நாங்க மாற்றணும்னா எங்களுக்கு 800 தடவை தேவைப்படும். ஃபாலோ பண்ண முடியுமா? 800 தடவை நாங்க உங்களுடைய தவறுகளை வந்து கண்டறிந்து மாற்றுவதற்கான தொடர்ந்து உளவியல் சிகிச்சை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் தவறாக கற்றுக்கொண்டது, தவறான நடத்தைகள் நாங்கள் மாற்ற முடியும். அப்ப எவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய அறிவுங்கிறது உங்களுடைய டிஎன்ஏ எப்படி வேலை செய்யுதுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 3 தலைமுறைகள் பார்க்கிறோம். நேர்தோர் சொல்றாரு, பேரனை கூட்டிட்டு வராங்க. பேரன் வந்து எம்ஏ படிச்சிருக்காரு. எம்ஏன்னா தெரியுமா? இன்ஜினியரிங் டாப். அவர் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு 5 வருஷமா. ஓகே, நாங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் கன்சல்டேஷன் எடுத்து எப்படி திருப்பி ஒன்று போகிறோம். அப்போ உடனே சொல்கிறாங்க, சார் அப்போதான் சொல்கிறாங்க லாஸ்டா, சார் எங்கள் அதாவது இந்த பையனுடைய தாத்தா வேலைக்கு போனதே இல்லை,
அடுத்த ஜெனரேஷன் அவங்களுடைய பிரதர் வேலைக்கு போனதே இல்லை. இப்போ 3வது ஜெனரேஷன் வேலைக்கு போகவே இல்லை. இதுதான் டிஎன்ஏ தொடர்ச்சின்னு சொல்றோம். அப்போ உங்களுடைய இன்னைக்கு நீங்க மாத்துறது நான் இதோட உங்களுக்கு முடியறதில்ல, உங்களுடைய பாரம்பரியத்தை மாற்றணும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பேசிக்கான அடிப்படையான தகுதி கல்வி, அதுக்கப்புறம் பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். உங்களுடைய உளவியல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுடைய இயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தணும். செயற்கையான நுண்ணறிவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் சாதனை பெண்களாக மாற முடியும். டவுட்டே இல்லையா? 2 வகையில டவுட்டே வராது. ஒன்று எதுவுமே தெரியலன்னா டவுட் வராது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைச்சா டவுட் வராது.